உம்முடைய அன்பால, மாறாத அன்பால, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு நிமித்தமாக உம்முடைய தோளில் சுமந்து கொண்டு எங்களை ஆண்டவரே இந்த புதிய மாதத்துக்குள்ள 5வது மாதத்துக்குள்ள நீர் கொண்டு வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே நல்லவராக இருக்கிறீர். நீர் அன்பின் தேவன், கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே, இந்த புதிய வாரத்துல, புதிய நாள்ல கூட ராஜா உம்மை துதிக்க, போற்ற, வாழ்த்த நீர் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆவியிலும் உண்மையிலும் உம்மை துதிக்கிறவர்களாக எங்களை வழி நடத்துங்க. ஆவியானவரே, இயேசுவை வெளிப்படுத்துங்க. அப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. உள்ளத்திலிருந்து நாங்க ஆராதிக்க, உங்களுடைய வார்த்தை கேட்டு வார்த்தை பிரகாரம் நடக்க எங்களை வழி நடத்துங்க ராஜா. இந்த ஆராதனை வேளையும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட எத்தனை பேர் சந்தோஷமாக வந்திருக்கீங்க தேவனை ஆராதிக்க? உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, உற்சாகமாக இருங்க. 4 மாதங்களாக நம்மளை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்துல நம்ம ஆராதிக்க வந்த தேவன் அன்பின் தேவனாக இருக்கிறார். அவரே ஆல்பா ஒமேகாவின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அநேக வல்லமையுடைய நாமமுடைய தேவனை ஆராதிக்க வந்திருக்கும் போது கூட வெறுமையாக அல்லாதபடிக்கு, வருத்தத்தோடு அல்லாதபடிக்கு, சந்தோஷத்தோட, உற்சாகத்தோட கூட, சிரித்த முகத்தோட கரங்களை தட்டி தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? நமக்குள்ள இருக்கும் ஆவியானவர் நமக்கு வல்லமை கொடுக்கிற தேவன். ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அடலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அடலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுவோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களே தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களே தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு, ஆட்கொண்டு எங்களை அடலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அடலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. நல்ல கரங்களை தட்டி. சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அடலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அடலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லன்னா பெருச்சொடு ஜெபித்திட
ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க ராஜா. உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் உம்மை பாடவும் நீங்க சொல்ற வார்த்தையை கேட்டு நடக்கவும் இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனிமேலும் நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ், நன்றி செலுத்த 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 உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனை வேலையில கூட நான் மாம்சத்துல அல்ல ஆண்டவரே, ஆவில நிரம்பி ஆண்டவரே, அப்ப உங்களுடைய வல்லமையில நிரம்பி உம்மை துதிக்கிறவர்களாக உம்மை ஆராதிக்கிறவர்களாக என்னை வழி நடத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கலாமா? எஸ், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. எஸ், அன்பினால் என்ன அலங்கரிங்க ராஜா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவரே நடத்துங்க, ஆட்கொண்டு நடத்துங்க ராஜா. நீங்க இல்லனா ஒன்றுமே இல்ல. நீங்க இல்லாத ஒரு ஆராதனை எனக்கு தேவையில்லை ராஜா. நீங்க வழி நடத்துங்கப்பா. நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த என்ன வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க சிலுவை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் செய்த நன்மைகள், நமக்காக ஜீவன் கொடுத்தார். ஒவ்வொரு சொட்டு ரத்தம் நம்மளுடைய பாவத்தை நீக்க, சாபத்தை போக்க நமக்காக இறங்கி வந்த தேவன். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளையாக நின்று கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானாக இருக்கிறோம். அப்பா, நான் அழிந்து போகாத, தொலைந்து போகாத, இன்றைக்கு உமக்குள்ள நிக்கிறேன்னு சொன்னாக்கா அது உம்முடைய சுத்த கிருபை தானே ராஜா. எஸ், உடைய கிருபை மாத்திரமே என்னை 4 மாதம் நடத்தி வந்ததாக. இந்த பாடலை பாடும்போது கூட சந்தோஷத்தோடு கூட உற்சாகத்தோடு கூட நம்ம சேர்ந்து பாடலாம். Hallelujah.
ಸರ್ವಶಕ್ತನು ಆತನೇ ನಂಬಿಸು. சொல்லுங்க, இயேசு நீர் ஒருவர் தான் ராஜா.
சூழ்நிலைகள் மாறலாம். உள்ள பாரங்கள் வரும்போது கூட நீர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிற தேவன். நன்றி. மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பின தேவன். நீர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பின தேவன். இன்றைக்கு நீர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன். அதே ஜீவன் எங்களுக்குள்ள கொடுக்க தேவன் ராஜா. உயிர் தெரிந்த வல்லமை இன்னைக்கு எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆவியானவரே, துதியில் மத்தியில் வாசிக்கிற தேவன், எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன், எங்களுக்கு நீர் உதவி செய்த தேவன், கண்ணீரை துடைத்த தேவன், கரம் பிடித்து நடத்தின தேவன், சுகம் கொடுத்த தேவன், தேவைகளை சந்தித்த தேவன், நீர் ஒருவரே பெரியவராக இருக்கிற ராஜா. இந்த வேலையில கூட பெரியமான தேவ பிள்ளைகளே, கரங்களை உயர்த்தி எபினேசரே, உதவினரே, ஆராதனை உமக்கே, எல்ரோயி என்னை கண்டீரையா, ஆராதனை உமக்கு ஒருவருக்கே ஐயா, உமக்கு ஒருவருக்கே என்று சொல்லி அவரை ஆராதிக்கலாமா? ஆராதிக்கும் போதே எஸ் விடுதலை, விடுதலை சீக்கிரத்தை பெற்றுக் கொள்ளுவோம். கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே, எல்லோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே.
வாசம் செய்யும் ஆவியானவரே, எனக்கு உதவி செய்கிற தேவனே, என்னோட கூட நடக்கிற தேவனே, இது ஒருவர் மாத்திரமே ராஜா. உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவனாக, உம்முடைய வார்த்தை கேட்டு நடக்கிறவனாக, என் வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நடக்கிறவனாக என்னை மாற்றுங்கப்பா. மாம்சத்தின் கிரியைகள் கீழே விழுந்து போகட்டும். தேவனுடைய காரியங்கள் செய்ய முடியாத தடையாக இருக்கிற காரியங்கள் கீழே விழுந்து போகட்டும் ஐயா. நான் உம்முடையவன், நான் உம்முடையவள். உம்முடைய மகிமைக்காக நீர் என்னை அழைத்த தேவனாக இருக்கிறேன். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. மாத்திரமே நான் வாழுவேன் ராஜா. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான ஆசைகள் வரலாம். நான் உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவள். நீர் என்னை மிகவும் அதிகமாக நேசிக்கிற தேவன், என்னை தேர்ந்தெடுத்த தேவன். உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து மகனே மகளே என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட ராஜா, உண்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேன், நான் பின் திரும்ப மாட்டேன் ராஜா. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக ஜீவிப்பேன். உம்முடைய நாம மகிமைக்காக என் நாவின் சொற்கள் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ராஜா. உமக்கு மகிமை கொடுத்ததான என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ராஜா. ஆவியானவரே, என்னுடைய சிந்தனையை மாற்றுங்க, என்னுடைய உள்ளத்தை மாற்றுங்க. நன்றி ராஜா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில்
உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பவே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பவே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஒரு நிமிஷம் கூட கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இது ஜெபமாக மாற்றாமா? என்னோட வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட ராஜா, யுத்தம் உம்முடையதாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் என்னோட வாழ்க்கையில இருக்கும் போது எத்தனை கவலை, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட நீர் என்னை கரம் பிடித்து அழைத்து செல்கிற தேவன். மார்பிலே சாய்ந்து முத்தம் கொடுத்து அன்பு கொடுத்து என்னை வழிநடத்துகிற தேவன். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, ஒருவரே. எஸ் எஸ் எஸ். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பவே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேன். ஆமா ராஜா, என்னோட வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட நான் பின் திரும்பேன். உண்மையே நான் நேசிப்பேன். இயேசுவே, உமக்கு நன்றி. We worship you, Master. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் போற்றுவேன். உம்மையே நான் பாடுவேன். என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எஸ், கரங்களை உயர்த்தி அவரை ஆராதனை செய்யலாமா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவரே ஆட்டுக்குட்டி ஆனவர், நமக்காக அதை பரிந்து பேசுகிற தேவன், பிரதான ஆசாரியர், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற எஸ் பரிசுத்தர் 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 என்று எல்லா தேவ தூதர்களும் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேலையில கூட நம்மளே நாம ஒப்பு கொடுத்து அவரே ஆராதிக்கலாமா? எஸ். போற்றி பாடுகின்றேன் தேவா உந்தன் நாமத்தை. தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. போற்றி பாடுகின்றேன் நான். தேவா உந்தன் நாமத்தை. தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. மகிமை செலுத்துகிறேன். மகிமை செலுத்துகிறேன். தேவா உந்தன் நாமத்தை. தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. மகிமை செலுத்துகிறேன்.
உயர்ந்த நாமமே. இயேசுவே உமக்கு ஒருவருக்கே, பிதாவே உமக்கு ஒருவருக்கே, ஆவியானவரே உமக்கு ஒருவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்துக்காக நன்றி, இந்த புதிய நாளுக்காக நன்றி. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தையை முதலாவது நாள்ல கேட்டோம். I will sing of his tender mercies. I will know of his faithfulness to the young and the old and all the generations. அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நான் பாடுவேன் என்று சொல்லி காலவேளையில கூட அவருடைய அன்பு, மாறாத அன்பு, உடன்படிக்கையின் அன்பு, வாக்குதத்தின் அன்பு, தியாகத்தின் அன்பை நினைத்து அப்பா ஒவ்வொரு நாளும் என்னுடைய கவலைகளை, பிரச்சனைகளை பார்க்காமல் உம்முடைய அன்பை பார்த்து நான் நடக்க வேண்டும் ராஜா. உமக்குள்ள நான் வாழ வேண்டும், உங்களுடைய மகிமைக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, சபை வளர்ச்சிக்காக ஒரு நிமிஷத்துக்கு நாங்க அவரோடு கூட பேசலாமா? கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட உறவாடாம நான் வெளியே போக மாட்டேன். அவரோடு கூட பேசாம, அவரோட வார்த்தையை நான் படிக்காம நான் வெளியே போக மாட்டேன். எந்த காரியம் செய்ய மாட்டேன். அல்லது எப்போதுமே நான் உம்மோடு கூட தொடர்ந்து பேச